இஸ் அவைலபிள். ஓகேங்களா, இதெல்லாமே வந்துட்டு இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்நெட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து வேலிட். வாட் ஆர் த வேலிட் சப்நெட்ஸ் வரும்? வாட் ஆர் த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஆஃப் ஈச் சப்நெட்? வாட் ஆர் த வேலிட் ஹோஸ்ட் இன் த ஈச் சப்நெட்? இது எல்லாமே வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹவு மெனி சப்நெட்ஸ் வரும் அப்படின்றத வந்துட்டு நம்ம இங்க வந்து பார்க்கலாம். ஹவு மெனி சப்நெட்ஸ் வரும் அப்படின்றத இங்க பார்க்கணும். ஓகேங்களா, ஹவு மெனி சப்நெட்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 பவர் எக்ஸ், எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ், எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் அப்படின்ற மாதிரி. எக்ஸ் இஸ் த மாஸ்க்டு பிட்ஸ். 2 பவர் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ். அதுல எக்ஸ் வந்துட்டு மாஸ்க்டு பிட்ஸ். ஓகேங்களா, ஆர் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1100 that use that 1 as the given as the 2 power 2 subnet. For example, they have that 4 subnets. இப்போ 2ன்னு வந்துச்சு அப்படின்னா எத்தனை சப்நெட்ஸ் வரும் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. இந்த புக்ல இருக்கிற மாதிரி நான் சொன்னா புரியாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஐ வில் டேக் இட் அஸ் த நோட்பேடை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா குழம்பிடும் உங்களுக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகே, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் நோட் பேட் ஓபன் பண்ணிக்கிறேன். ராஜேஷ், ஏதாவது புரியுதா? புரியுதுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். அது அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. சம் பண்ண ஆரம்பிக்கல. சார், நான் உங்க விஷயத்த கடைசியில பார்ப்போம், இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே பார்ப்போம். ஓகே ஓகே, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்க கேட்டது. ஓகே, நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க கிளாஸ் முடியும் போது. ஒருவேளை நான் மறந்துடுவேன். நம்ம கொஞ்சம் ஞாபகம் மறதி அதிகம். ஓகே ஓகே. அது இப்ப நான் ஓஎஸ் வந்து புதுசா போட்டோம் சிஸ்டம்ல, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அது பழைய ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் இல்ல, வேற சாஃப்ட்வேர்ல ஓபன் பண்ணும்போது பிரச்சனையா வந்துட்டே இருக்கு.
let's see. Okay. ஸ்க்ரீன் ஷேர் பண்றான் அடுத்த ஸ்க்ரீன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறது சப்நெட்டிங். சப்நெட்டிங் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்டிமைசிங் தட் போஸ்ட் அட்ரஸ் யூசேஜ். ஆப்டிமைஸ் போஸ்ட் அட்ரஸ் யூசேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு 10 ஐபி தான் தேவைப்படுது. எனக்கு 10 ஐபிக்கு வந்துட்டு எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஐபிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு 50 ஐபி தான் தேவை, ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு 30 ஐபி தான் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சப்நெட்டிங்கை வச்சு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஸோ இதோட இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெடியூஸ் த ப்ராட்காஸ்ட் டொமைன். ஓகேங்களா? ஸோ சப்நெட்டிங் அப்படின்னா வந்துட்டு டிவைடிங் major network into multiple subnets பிரிக்கணும். ஓகேங்களா? அதான் வந்து சப்நெட்டிங்கோட டெஃபினிஷன். ஓகேங்களா? சிம்பிள் டெஃபினிஷன் வந்துட்டு அதான் வந்துட்டு டிவைடிங் மேஜர் நெட்வொர்க் இன்டு மல்டிபிள் சப் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? இந்த ஆப்டிமைசிங் தட் ஹோஸ்ட் அட்ரஸ் யூசேஜ் அண்ட் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஓகேங்களா? அதோட பெனிஃபிட்ஸ் இருப்பான். இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு நெட்வொர்க் மட்டும் எங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க 192.168.0.0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு 7 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 7 டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸ் வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பப்ளிக் ஐபியும் போய் வாங்க முடியாது. 7 பப்ளிக் ஐபிக்கு வந்துட்டு எத்தனை பிசிஸ் இருக்குன்றது நமக்கு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்சில் போவாங்க. பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்சில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து போவாங்க. போகும்போது வந்துட்டு என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மேஜர் நெட்வொர்க் தான். இதை வந்து 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 7 டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு 7 டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு 10 பிசி இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் 192.168.1 அப்படின்னு கொடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டேன். செகண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 192.0.20 இருந்து ஆரம்பிச்சு 30 வரைக்கும் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே வரேன். கொடுத்துட்டே வரும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு 192.168.0.71 சாரி 7 டிபார்ட்மெண்ட் தானே 61ல இருந்து 70 வரைக்கும் ஒரு டீமுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் த லார்ஜர் ப்ராட்காஸ்ட் டொமைன். எல்லாருமே ஒரே நெட்வொர்க்ல தான் இருக்காங்க. சேம் நெட்வொர்க்ல தான் இருக்காங்க. எல்லாருமே சேம் நெட்வொர்க்கா இருக்கு. ஒரு பெரிய லார்ஜர் டொமைன் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ லார்ஜர் டொமைன் வந்துட்டு என்ன ஆகும்? லார்ஜர் டொமைன்ல எல்லாருமே ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே சென்ட் பண்ணணும், இல்ல டிஎஸ்பி ஃபங்க்ஷன் ஆகணும், ஏஆர்பி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி டேக்கிங் டைம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். பிளஸ் வந்து செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னா இல்ல. 7 டிபார்ட்மெண்ட் வந்துட்டு யாரோட ஃபைலை வந்துட்டு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நெட்வொர்க்லயே ஆக்சசபிள் தான். நீங்க சொல்லலாம் நான் வந்துட்டு பிசிக்கு வந்துட்டு கிரெடென்ஷியல் எல்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் இப்போ மேஜர் கிடையாது. அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. பிசிக்கு வந்து நீங்க கிரெடென்ஷியல் போட்டதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது. இப்போதைக்கு நெட்வொர்க் சைட்ல பாக்குறோம். நெட்வொர்க் சைட்ல வந்துட்டு பிரேக் இருக்கா? நெட்வொர்க் சைட்ல ஆக்சசபிளா இருக்கா? எல்லாமே ஆக்சசபிளா இருக்கு.
ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் செக்யூரா மாத்துறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு நெட்வொர்க், ஒரு மேஜர் நெட்வொர்க் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு மல்டிபிள் சப்நெட்டாக பிரிக்கிறேன், சப் நெட்வொர்க்கா பிரிக்கிறேன், தனித்தனி நெட்வொர்க்கா பிரிக்கிறேன். எப்படி உடைக்க போறேன் அப்படின்றதுதான் இங்க வந்துட்டு. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து 7 டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட இருக்குது இதே ஒரே ஒரு சப்நெட் தான். ஓகேங்களா? எப்படி வந்துட்டு மல்டிபிள் நெட்வொர்க் சப்நெட்ஸா எடுக்கிறது அப்படின்னா வந்துட்டு, முதல்ல வந்துட்டு இது என்னன்றது நமக்கு தெரியும். திஸ் இஸ் கால், நீங்க பிரைவேட் ஐபி அட்ரஸா எடுத்தாலும் சரி, கிளாஸ் சியா எடுத்தாலும் சரி. இப்போ நான் இதை கிளாஸ் சியா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். கன்சிடர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு, ஸ்கிரீன் தெரியுது இல்ல உங்களுக்கு? தெரியுது. ஓகேங்களா? அப்ப கிளாஸ் சி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, கிளாஸ் சில வந்துட்டு எத்தனை இருக்கு? நெட்வொர்க் பிட்ஸ் வந்து 24 இருக்கு. போஸ்ட் பிட்ஸ் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. அப்படின்னா 3 ஆக்டேட் வந்து நெட்வொர்க்கா இருக்கும், ஒரு ஆக்டேட் வந்து போஸ்ட் பிட்ஸா இருக்கும். போஸ்ட் பிட்ஸா இருக்கும். இதோட சப்நெட் மாஸ்க் என்ன? இதான். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும். 7 டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு, 2 பவர், எனக்கு 2 பவர் வந்துட்டு இந்த மாதிரி தான் என்னால போட முடியும். ஓகேங்களா? இது வந்து 2 பவர்ல தான் இருக்கு. 2 பவர் எக்ஸ் அப்படின்றதான் வந்துட்டு இதோட இது. இல்ல அப்படின்னா நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? 2 பவர் எக்ஸ் எனக்கு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு. அதுல போடும்போதே வந்து 2 பவர் எக்ஸ். 2 பவர் எக்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் அட்ரஸ், அது வந்து நெட்வொர்க் அட்ரஸா இருக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் அட்ரஸா இருக்கலாம். ஓகேங்களா? 2 பவர் எக்ஸ் நெட்வொர்க் அட்ரஸா இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு போஸ்ட் அட்ரஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம. இந்த எக்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு, எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எத்தனை பிட்ஸ் பாரோ பண்ணணும், ஹவு மெனி பிட்ஸ் டு பி அ பாரோ டு ஃபைண்ட் அவுட் தட், எத்தனை நெட்வொர்க் வேணுமோ அத்தனை நெட்வொர்க்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்துட்டு எக்ஸ் அப்படின்றது வந்து பிட்ஸ் பாரோ, பிட்ஸ் டு பி பாரோடு. ஓகேங்களா? எக்ஸ் அப்படின்றது வந்து பிட்ஸ் டு பி பாரோ. இப்போ வந்துட்டு என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்லா சொல்லி பார்த்துவாங்க, இது போஸ்ட் அட்ரஸ் கேட்கல, நெட்வொர்க் அட்ரஸ் தான் எவ்வளவு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னா வந்துட்டு 2 பவர், இப்போ வந்துட்டு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு, என்னால நெட்வொர்க் பிட்ஸை வந்து கை வைக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் நெட்வொர்க், இப்போ மேஜர் நெட்வொர்க்ல நெட்வொர்க் பிட்ஸ்ல வந்து நான் கை வைக்க முடியாது. போஸ்ட் பிட்ஸ்ல இருந்து கொஞ்சம் பிட்ஸை வந்து நான் பாரோ பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் நெட்வொர்க்ஸா எடுக்க முடியும். அதான் வந்துட்டு கான்செப்ட். அதனால நெட்வொர்க் பிட்ஸ்ல இருக்கிற வேல்யூ நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ ஹோஸ்ட் பிட்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இது வந்து டெசிமல்ல தான் இருக்கு. இன்னும் ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாத்தையுமே நான் பைனரியா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 80 மாறி. ஓகேங்களா? இதுல இந்த 4 பிட் எப்படி பாரோ ஆச்சு? இந்த 2 பவர் எக்ஸ்ல 2 பவர் 4, 2 பவர் 2 போட்டு பாருங்க. இப்போ 2 பிட் பாரோ பண்ணணும் நான் சொல்றேன். 2 பவர் 2 அப்படின்னா என்ன வரும்? 4 தான் வரும். கரெக்டா? ஆனா நம்மளுக்கு தேவை எவ்வளவு? 7 டிபார்ட்மெண்ட் தேவை. ஓகே. அதனால இதுவும் பத்தாது. 2 பிட் பாரோ பண்ணி எடுத்தோம்னா, ஹோஸ்ட் பிட்ஸ்ல இருந்து 2 பிட் பாரோ பண்ணி எடுத்தோம், நம்மளுக்கு வந்து 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு த நெக்ஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு 2 பவர் 3 அது போறேன், 8ன்னு வருது. 2 பவர் 3னா 8ன்னு வருது. ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா? ஓரளவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐபி சப்நெட் 0 போட்டாதான் வந்துட்டு இது வந்துட்டு ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி ஐபி அட்ரஸ் எடுத்துருவேன் நான் வந்துட்டு. இப்ப நான் நாளைக்கே எனக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு எவ்வளவு மிச்சம் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நூக் அண்ட் கார்னரா இருக்கு. கரெக்டா? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதையும் விட்டுட்டேன். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த வேல்யூ எடுக்கிறேன். 2 பவர் 4 எடுக்கிறேன். 2 பவர் 4னா எவ்வளவு? 16.
அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர் யூஸும் வந்துட்டு கரெக்டா இருக்கா, 7 பிட்ஸ் இருக்கு, ரிமைனிங் 8 பிட்ஸ் இருக்கு. 7 ஓகே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐபி அட்ரஸும் எடுத்துக்க முடியும், அது போக ஃபியூச்சர் யூஸுக்கு வந்துட்டு 8 இருக்கு. அதனாலதான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஆப்டிமைஸா எடுக்கணும், அவ்வளவுதான். நிறைய வேஸ்டேஜ் ஓகே ஆகக்கூடாது, அதுக்காக வந்து நூட்டன் கார்னராகவும் எடுக்கக்கூடாது. ஓகே ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்றதுக்காக தான் இந்த சப்நெட்டிங் குள்ளேயே நம்ம வரோம். அதனால வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 பிட்ஸ் பாரோ பண்ணா போதும்னு சொல்லிட்டேன். 4 பிட்ஸ் பாரோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு இதுல இருந்து 4 பிட்ஸை வந்துட்டு நான் பாரோ பண்ணி அதை வந்துட்டு இதுவா பண்ணிட்டேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி பாரோ பண்ண நெட்வொர்க் பிட்ஸ் தான் சொல்லணும். இந்த மாதிரி இதை வந்துட்டு பாரோ பண்ண இதையும் வந்துட்டு இந்த வந்து நெட்வொர்க் பிட்ஸ் தான் சொல்லணும். இப்போ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்நெட் கண்டுபிடிக்கணும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்நெட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்நெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க? எல்லாமே 0 அப்ளை பண்ணுவீங்க. 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது இந்த லைனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நெட்வொர்க்கா இருக்கு. ஓகேங்களா? நெட்வொர்க் பிட்ஸ்ல வேல்யூ அப்ளை பண்ணாதானே நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் அட்ரஸ் கிடைக்கும். அதே மாதிரிதான் இங்க பாரோ பண்ண பிட்ஸ்ல அப்ளை பண்ணாதான் வந்துட்டு சப்நெட்ஸ் கிடைக்கும். பாரோ பண்ணி இருக்கிற அந்த நெட்வொர்க் பிட்ஸ்ல நம்ம வேல்யூ அப்ளை பண்ணா சப்நெட் அட்ரஸ் கிடைக்கும். நம்மளுக்கு தேவை வந்து 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி நெட்வொர்க் அட்ரஸ் தேவை. ஆனா என்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். ஒன்ன வச்சுட்டு நான் வந்து பிரிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஓகே ஓகேங்களா? சோ இந்த 4 பிட்ஸ் பாரோ பண்ணிட்டேன். இப்போ பாரோ பண்ண நெட்வொர்க் பிட்ஸ்ல வந்து நான் 0 அப்ளை பண்றேன். 0 அப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? மறுபடியும் பாருங்க, மேஜர் நெட்வொர்க் மாதிரியே ஆயிடுச்சா? மறுபடியும் எனக்கு மேஜர் நெட்வொர்க் மாதிரியே ஆயிடுச்சு. சோ இந்த வேல்யூ வந்துட்டு எடுத்துக்கிடாது, எந்த ஒரு சிஸ்டமும் எடுத்துக்கிடாது, எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்கிடாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐபி சப்நெட் 0 அப்படின்னு அப்ளை பண்றோம். ஆனா இதை எடுத்துக்கிட முடியும், இதையும் யூஸ் பண்ண முடியும். இதுவும் ஒரு அட்ரஸ் தான், நெட்வொர்க் அட்ரஸ் தான். இதையும் நம்ம பிரிச்சுட்டோம். இதுவும் ஒரு சப்நெட் தான், இதையும் நம்ம பிரிச்சுட்டோம். இது வந்து மேஜர் நெட்வொர்க் மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணணும், சம் சிஸ்டம் வந்து எடுத்துக்கிறாரு. நம்மளே என்ன நினைப்போம் அப்படின்னா இது என்ன மேஜர் நெட்வொர்க் மாதிரியா தானே இருக்கு, எல்லாமே 0 தானே வந்து மேஜர் நெட்வொர்க் மாதிரி தானே இருக்கு அப்படின்னா. ஆனா வந்துட்டு சப்நெட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது மாறிடுச்சு. மேஜர் நெட்வொர்க்ல வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் வந்துட்டு 24 தான், போஸ்ட் பிட்ஸ் வந்துட்டு 8. ஆனா வந்துட்டு இப்ப பிரிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் பிட்ஸ்ல இருந்து 4 பிட்டை வந்து நெட்வொர்க் பிட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன ஆகும், மேஜர் நெட்வொர்க் பிட்ஸ் ஒரு 4 பிட் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். 24 பிளஸ் 4 28 பிட் ஆயிரும். போஸ்ட் பிட்ஸ்ல வந்துட்டு ஏற்கனவே 8 இருந்தது, அதுல ஒரு 4 பிட்டை பாரோ பண்ணி எடுத்துட்டோம், அதனால -4. அப்படின்னா ரிமைனிங் வந்து 4 தான் இருக்கும். அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் எவ்வளவு கிடைக்கும், 28 பிட்ஸா மாறிடும். அப்படின்னா இதை அசைன் பண்ணா இதை எடுத்துக்கிடும், இதை வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து ஐபி சப்நெட் 0 அப்படின்ற இது போட்டீங்க அப்படின்னா தான் எடுத்துக்கணும், ரவுட்டர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஐபி சப்நெட் 0ன்னு போட்டா மட்டும்தான் என்ன ஆகும், இதை வந்து எடுத்துக்கணும். இது வந்து யூஸ் பண்ணலாம், இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு சிசிஎன்ஏ புக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது, இது மேஜர் நெட்வொர்க் மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு -1 அப்படின்றத அப்ளை பண்றோம். ஓகேங்களா? சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இது இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரோ பண்ண நெட்வொர்க் பிட்ஸ் எவ்வளவு, 28. பாரோ பண்ண ஹோஸ்ட் பிட்ஸ் எவ்வளவு, இது வந்துட்டு. அப்படின்னா சப்நெட் மாஸ்க்கும் சேர்ந்து மாறிடுமா? அப்படின்னா என்ன வரும், சப்நெட் மாஸ்க் வந்து 240.255.240.0ன்னு வந்து. ஓகேவா? புரியல ஏன்னா வந்துட்டு 4 பிட் பாரோ பண்ணி எடுத்திருக்கோம்ல ஹோஸ்ட்ல இருந்து, அது நெட்வொர்க் பிட்ஸா தான் மாறிடுச்சு. எனக்கு வந்துட்டு எத்தனை வேணும், 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் வேணும், அதானே சொல்லியிருக்காங்க. 7 டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி நெட்வொர்க் அட்ரஸ் வேணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் நம்ம வந்துட்டு. ஓகே புரியுதா? கண்டிப்பா இது வந்து புரியாது, புரியலதான் கொஞ்சம் புரியுது. கண்டிப்பா இது புரியாது.
இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு செப்பரேட்டா நான் இன்னொன்னு போடுறேன். இப்போ 192 வேற வந்துட்டு 92 168 இது வேணாம் 172 16 எடுத்துக்கிறேன். 00 அப்படின்ற மாதிரி வருது. எனக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு 7 நெட்வொர்க் ஐடி சரி 2 நெட்வொர்க் ஐடி வேணும்னு கேட்குறாங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நெட்வொர்க் ஐடி தான். எனக்கு 2 நெட்வொர்க் ஐடிஸ் வேணும்ன்றாங்க, இல்லைன்னா 2 டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும்ன்றாங்க. 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் வேணும்ன்றாங்க. எல்லாமே ஒண்ணுதான். நெட்வொர்க் ஐடினாலும் ஒண்ணுதான், நெட்வொர்க் அட்ரஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இல்ல நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு 2ன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு 2ன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 நெட்வொர்க் ஐடி வேணும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நெட்வொர்க். இதை வச்சு நம்ம என்ன இது பண்ண முடியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு சோ இது ஒரு நெட்வொர்க்கா எடுத்துக்கிடுவீங்க. 00 அப்படின்னு எடுத்துட்டு /16 அப்படின்னு போட்டுக்கிடுங்க. ஓகேங்களா? /16 போட்டாச்சு. 16 நம்ம அதான கிளாஸ் B யோட இது வேல்யூ. கிளாஸ் ஓகே. B ல எத்தனை நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கும்? சரி, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொரு நெட்வொர்க் எடுப்பீங்க. 192 173 16 இல்லைன்னா 172 17 எடுத்துக்கிட்டீங்க. 00/16 எடுத்துக்கிறீங்க. இப்போ 2 நெட்வொர்க்கா எடுத்துக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு 2 நெட்வொர்க்கா எடுத்துக்கிட்டீங்க. 2 நெட்வொர்க்கா எடுக்கும் போது என்ன ஆகும்? இது ஒரு நெட்வொர்க்கா மாறிடுச்சு, இது ஒரு நெட்வொர்க்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? இங்க வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகம். வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஏன்னா 2 நெட்வொர்க் ஐடி யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ப்ராட்காஸ்ட் டொமைனும் அதிகமா இருக்கு, நெட்வொர்க் ஐடியும் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கம்மி பண்ணணும், பிளஸ் வந்து செக்யூரிட்டி எனேபிள் பண்ணணும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இதை எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இந்த மேஜர் நெட்வொர்க்கை நான் உடைக்கிறேன். மேஜர் நெட்வொர்க்கை உடைக்கணும் அப்படின்னா 2^x அப்படின்றது வந்து என்னன்னு தெரியும். 2^x வந்து போட்டு பாக்குறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸுக்கு வந்துட்டு நான் வேல்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1ன்னு அப்ளை பண்றேன். x = 1ன்னு அப்ளை பண்றேன். 2^1 அப்படின்னா என்ன? 2 தான். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நான் 2 அப்ளை பண்றேன். அப்படின்னா என்ன வரும்? 4. எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நான் வந்துட்டு 3 அப்ளை பண்றேன். 8 வரும். அப்படின்னா 2 பிட் பாரோ பண்ணா 4 ஐபி அட்ரஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. 4 நெட்வொர்க் அட்ரஸ் கிடைக்கும், இல்ல 4 ஹோஸ்ட் அட்ரஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிட் பாரோ பண்ணா 2 இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நான் ஆப்டிமைஸாவும் இருக்கணும், பிளஸ் நூக் அண்ட் கார்னரும் வரக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சர்லயே எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல போயிட்டு நான் போய் நெட்வொர்க் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டா போய் ஆஃபீஸ் நெட்வொர்க்கே நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாத்திட்டு இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எடுக்கலாம்னு பாக்குறேன். இதை எடுத்தேன்னா எனக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. எனக்கு தேவையே 2 தான். தேவையே 2 தான். 2 போக மீதி 6 இருக்கு. 6 வந்துட்டு எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அதனால என்ன 2 பிட்ஸ் பாரோ பண்ணி பாக்குறேன். 2 பிட்ஸ் பாரோ பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 4 கிடைக்குது. 2 யூஸ் பண்ணாலும் 2 வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக நான் வச்சுக்கிறேன். ரொம்பவும் வேஸ்டேஜ் ஆகல, நூக் அண்ட் கார்னராவும் இல்லை எனக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு 4 பிட் பாரோ பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இது வந்து கிளாஸ் பின்னு நல்லாவே தெரியும். இது வந்துட்டு என்னது? கிளாஸ் பி அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். இது வந்து கிளாஸ் பி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகும்? கிளாஸ் பி அப்படின்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 16 பிட்ஸ் வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ். ஃபர்ஸ்ட் 16 வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ்.
ஃபர்ஸ்ட் 16 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். ஓகேங்களா, அதை அப்படியே டெசிமல்லையே வைக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற 16 வந்து ஹோஸ்ட் பிட்ஸ், அந்த 2 சேவை. அதை வந்து பைனரியா கன்வெர்ட் பண்றேன். பைனரியா கன்வெர்ட் பண்ணா 8 சைபர் வருமா? அடுத்து பைனரியா கன்வெர்ட் பண்ணா 8 சைபர் வரும். ஓகேங்களா, இப்ப நான் எத்தனை பிட்ஸ் பாரோ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்? 4. 2 பிட்ஸ் பாரோ பண்ணா 4 கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்பனா 2 பிட்ஸ் பாரோ பண்றேன். ஓகேங்களா, உங்களுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் ஓகேங்களா? ஓகே, கரெக்டா வந்துருச்சா? இப்போ 2 பிட் பாரோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த 2 பிட் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா நியூ நெட்வொர்க் பிட்ஸ். ஓகேங்களா, ஏற்கனவே எவ்வளவு இருந்தது? 16 இருந்தது. இதுல ஒரு 8, இதுல ஒரு 8. இப்போ 2 பிட் எக்ஸ்ட்ராவா நான் கொடுத்துருக்கேன், நெட்வொர்க் பிட்ஸை கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு 2 நெட்வொர்க் ஐடி வேணும், அடிஷ்னலா வேணும் அப்படின்றதுக்காக. மேஜர் நெட்வொர்க்கை மல்டிபிள் சப் நெட்வொர்க்கா உடைக்கிறதுக்காக. அப்புறம் மொத்தமா எவ்வளவு ஆச்சு? 18 ஆச்சா? ஏற்கனவே 16 இருந்தது. இந்த 16 கன்சிடர் பண்ணாதீங்க. இங்க ஒரு 8 இருந்தது, இங்க ஒரு 8, 16. இப்போ இந்த 2 பிட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அப்பனா வந்துட்டு 18 அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ரிமைனிங் இப்போ ஹோஸ்ட் அட்ரஸ்ல இருந்து தான் நான் வந்து பாரோ பண்ணி எடுத்து கடன் வாங்கியிருக்கேன். அப்படின்னா ஹோஸ்ட் பிட்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? 2 மைனஸ் ஆயிரும். 16 மைனஸ் 2 இன்னும் 14 தான் இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்நெட் ஐடி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்நெட் ஐடி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சோ யூஸ்வலா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாரோ பண்ணி இருக்கிற நெட்வொர்க் பிட்ஸ்ல நம்ம வந்து 0 அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, நான் உங்களுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதான் வந்துட்டு சிசிஎன்ஏவோட கான்செப்ட். சிசிஎன்ஏ வந்துட்டு 0 வந்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சப்நெட் ஐடியை வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஹோஸ்டிங்கும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாசிபிள் இருக்கு. நீங்க 0 அப்ளை பண்ணாலும் அது ஒரு சப்நெட் ஐடி தான். ஓகேங்களா, அதனால நான் வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சிஸ்கோவுடைய கான்செப்ட் படி வந்துட்டு 16 வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ 2 சைபர் இருக்கு. இப்போ வந்து 1 இதுல என்னென்ன காம்பினேஷன் வரும்? 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு 01 வரும், 10 வரும், 11 வரும். இந்த 3 காம்பினேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, அடுத்ததா 00 வரும். ஆனா 00 போட முடியாதுன்றத மாதிரி சிஸ்கோவுடைய இது சொல்றோம். சிஸ்கோவுடைய சிசிஎன்ஏ இதுபடி 00 போட முடியாதுன்னு சொல்றோம். ஆனா யூஸ் பண்ணலாம். கான்செப்ட் படி வந்துட்டு இதுல 4 கிடைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். 4 இது கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா, அதனால இதை விட்டுறேன். நான் 01ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 01 அப்ளை பண்றேன் ஃபர்ஸ்ட். இப்போ நான் கண்டுபிடிக்க போறது என்னது? சப்நெட் ஐடி தான். சப்நெட் ஐடி இஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க் ஐடி தான். மேஜர் நெட்வொர்க்கை மல்டிபிள் சப்நெட்ஸா தான் இருக்காங்க. சப்நெட் ஐடினாலும் ஒண்ணுதான், நெட்வொர்க் ஐடினாலும் ஒண்ணுதான். ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான், இட்ஸ் a குரூப் தான். ஓகேங்களா, அது வந்து வேலிட் ஐபி அட்ரஸ் கிடையாது, அது சிஸ்டம்க்கு அசைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, நான் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி நெட்வொர்க்கா கொண்டு வர்றதுக்காக நான் இப்படி பண்றேன். ஓகேங்களா, அதனால சப்நெட் ஐடி கண்டுபிடிக்கும் போது போஸ்ட் எல்லாமே 0 தான் ஆட்டோமேட்டிக்கா. சப்நெட் ஐடி கண்டுபிடிக்கும் போது போஸ்ட் எல்லாமே 0வா தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இப்ப வந்துட்டு பாருங்க 172.16. ஓகேங்களா, இது வந்துட்டு இந்த 8 பிட் வந்துட்டு இந்த 8 பிட் வந்துட்டு 2ஆ பிரிஞ்சிருக்கு. 2 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸா இருக்கு, ரிமைனிங் 6 பிட் வந்து போஸ்ட் பிட்ஸா இருக்கு. ஆனா வந்துட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது ஒண்ணு போல தான் எடுக்கணும். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி போடக்கூடாது. 64 இப்படி போட்டுட்டு 0 போட்டுட்டு 0 போட்டீங்கன்னா இது தப்பு. ஓகே, அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி வரும்போது நமக்கு வந்து ஒரே இதாக தான் வரும். இப்போ 64ல மட்டும்தான் 1 இருக்கு. 1 × 64 64, ரிமைனிங் எல்லாமே 0 தான். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்நெட் ஐடி வரும். ஃபர்ஸ்ட் சப்நெட் ஐடி இதுதான். இப்போ செகண்ட் சப்நெட் ஐடி கண்டுபிடிப்போம். செகண்ட் சப்நெட் ஐடிக்கு வந்துட்டு என்ன வரும்? அடுத்த காம்பினேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 172.16
அடுத்தது வந்துட்டு 1-0 அப்ளை பண்ணணும் அடுத்த காம்பினேஷன். ஓகே. அந்த அந்த 3 அதாவது அந்த காம்பினேஷன் 1 10 11 அப்படிதான் எடுக்கணும்ல? 01 01 அப்படிதான் நம்ம போட முடியும். ஏன்னா 2 பிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம அப்படிதான் போட முடியும். இதே 4 பிட்ஸ் வந்துச்சுன்னா அந்த 4 வேரியபிள்ஸ் வந்துட்டு மாறும். 6 பிட்ஸ் வந்துச்சுன்னா 6 அப்படின்ற மாதிரி நமக்கு மாறும். ஓகே. இப்போ வந்து 128ல மட்டும் தான் ஒன்னு இருக்கு. 128 ரிமைனிங் எல்லாமே அந்த ஆக்டிவேட்ல எல்லாமே 0 தான். அது நெட்வொர்க் ஹோஸ்டா இருந்தாலும் சரி. இதான் வந்து செகண்ட் சப்நெட் ஐடி. இப்போ தேர்ட் சப்நெட் ஐடி இது ஆக்சுவலா வந்துட்டு இதுல 4 சப்நெட்ஸ் கிடைக்கும்ன்றதான் இதோட வேல்யூ. 2 பிட்ஸ் பாரோ பண்ணா 4 சப்நெட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதான் வந்துட்டு. ஓகே. தேர்ட் சப்நெட் ஐடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் அதுக்கும் அதே தான். 172.16 இங்க வந்து 11 அப்ளை பண்ண போறோம். அதாவது பாரோ பண்ணிருக்க நெட்வொர்க் பிட்ஸ் பாரோ பண்ணிருக்க அந்த கோடு போட்டிருக்க பாத்தீங்க, கோடுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற பாரோ பண்ணிருக்க பிட்ஸ்ல மட்டும் தான் வேல்யூ அப்ளை பண்றோம். ஓகேங்களா? மேஜர் நெட்வொர்க்கோட பிட்ஸ்லயே நான் வந்துட்டு எதுவுமே மாத்தல, அது அப்படியே தான் வச்சிருக்கேன், டெசிமலா தான் வச்சிருக்கேன். போஸ்ட் பிட்டா தான் ஒரு பைனரியா மாத்திட்டு அதுல ஒரு 2 பிட்டை எடுத்திருக்கேன். அதுலதான் இப்போ வேல்யூ அப்ளை பண்ணி நான் சப்நெட் ஐடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ 172.16 இதுல என்ன வரும்? இதுல வந்து 192 வந்துச்சா? .0. ஆனா இன்னொரு சப்நெட் ஐடியும் வரும். ஏன்னா இங்க அதான போட்டிருக்காங்க, 2 பிட்ஸ் பாரோ பண்ணா 4 சப்நெட் ஐடி வரும் அப்படின்றதுதான். 2 பிட்ஸ் பாரோ பண்ணா 4 சப்நெட் ஐடி தான் வரும் அப்படின்றது வந்து நீங்க வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளால 0 அப்ளை பண்ண முடியாது. இந்த 0 அப்ளை பண்ணா மறுபடியும் வந்துட்டு மேஜர் நெட்வொர்க் மாதிரியே மாறிடும். அது வந்து சிஸ்டம் எடுத்துக்கிடாது அப்படின்ற மாதிரி. ஆனா வந்துட்டு இப்ப இருக்க சிஸ்டம் எல்லாம் எடுத்துக்கிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற ரவுட்டர்ஸ் சுவிட்சஸ் எல்லாமே எடுத்துக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கமெண்ட் போடுறோம். ஐபி சப்நெட் 0 அப்படின்ற கமெண்ட் வந்து போடுறோம். இந்த கமெண்ட் போடும்போது வந்துட்டு 0வையும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நெட்வொர்க் பிட்ஸ் அந்த ஹோஸ்ட் பிட்ஸ் இப்ப மாறிடுச்சு. பழைய இதுபடி எனக்கு என்ன இருந்தது, நெட்வொர்க் பிட்ஸ் பழைய இதுபடி வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் வந்து 16 தான் இருந்தது. ஹோஸ்ட் பிட்ஸ் எவ்வளவு இருந்தது? அதுவும் 16 தான் இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 172.16 அப்படின்னு நான் போட்டுட்டேன். 172.16 அப்படின்னு நான் போட்டுட்டு 172.16 சாரி, இப்போ வந்து நியூ நெட்வொர்க் பிட்ஸ் கண்டுபிடிக்கணும். நியூ நெட்வொர்க் பிட்ஸ் என்னன்னா 2 பிட் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு நெட்வொர்க் பிட்ஸ்ல. ஏற்கனவே 16 இருந்தது, பிளஸ் ஒரு 2 வந்துட்டு நம்ம வந்து போஸ்ட்ல இருந்து பாரோ பண்ணி எடுத்திருக்கோம், கடன் வாங்கி வச்சிருக்கோம். அப்படின்னா வந்துட்டு 18 ஆயிரும். நியூ ஹோஸ்ட் பிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே 16 பிட்ஸ் இருந்தது, 2 பிட்ஸை வந்துட்டு நம்ம வந்து நெட்வொர்க் பிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதனால -2 ஆகுது. அப்படின்னா வந்துட்டு 4. அப்படின்னா சப்நெட் மாஸ்க் வந்து மாறுமா? சப்நெட் மாஸ்க் வந்துட்டு மாறும். ஓகேங்களா? சப்நெட் மாஸ்கோட ரூல் என்ன? நெட்வொர்க் பிட்ஸ்ல எல்லாத்துலயுமே 1 அப்ளை பண்ணணும். அப்படின்னா 18 1 அப்ளை பண்ணணும். இப்போ எவ்வளவு நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு? 18 இருக்கு. கரெக்ட் தானே நான் சொல்றது? தப்பா? ஆமா. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு எவ்வளவு வரும்? 255 இது வந்துட்டு 128 plus 64 192.0. நீங்க இப்படி போடக்கூடாது. நான் போட்டிருக்கேன் அப்படின்றதுக்காக இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டீங்கன்னா தப்பாயிடும். .0 மட்டும் போடணும். நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்காக தான் அந்த கோடு போட்டிருக்கேன். இந்த சைடு எல்லாமே அந்த கோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே நெட்வொர்க் பிட்ஸ், இந்த கோடுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே போஸ்ட் பிட்ஸ் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால நம்ம இப்படிதான் போடுறோம். ஆனா வந்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு ஆட் பண்ணும்போது வந்துட்டு அதை ஒரே ஆக்டிவேட்டா தான் கன்சிடர் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு இது மேல இதுதான் வந்துட்டு
இதுதான் வந்துட்டு சப்நெட் மாஸ்க். இந்த 2 நெட்வொர்க், இந்த 4 நெட்வொர்க் ஐடிக்குமே வந்துட்டு இதான் சப்நெட். இந்த நெட்வொர்க் ஐடிக்கும் இதான் சப்நெட் மாஸ்க், இந்த நெட்வொர்க் ஐடிக்கும் இதே தான் சப்நெட் மாஸ்க், இந்த நெட்வொர்க் ஐடிக்கும் இதான் சப்நெட் மாஸ்க். ஒரே சப்நெட் மாஸ்க் தான். இப்படி வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே, எல்லா நெட்வொர்க்குக்குமே ஒரே சப்நெட் ஐடி வருது, எல்லா நெட்வொர்க்குக்குமே எல்லா ஹோஸ்ட் அட்ரஸுக்குமே ஒரே சப்நெட் ஐடி தான் வருது அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் கால்ட் கிளாஸ்ஃபுல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளாஸ்ஃபுல் நெட்வொர்க் அப்படின்னா வந்துட்டு ஆல் நெட்வொர்க் ஐடி, ஆல் நெட்வொர்க் அட்ரஸ் அண்ட் ஈச் host address of host address of each network address. இப்ப நெட்வொர்க் அட்ரஸையும் சப்நெட் அட்ரஸையும் நம்ம என்ன பண்ண முடியாது, மிஷினுக்கே அசைன் பண்ண முடியாது. நெட்வொர்க் அட்ரஸையும் சப்நெட் அட்ரஸையும் மிஷினுக்கு அசைன் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் வேலிட். ஒன்லி ஹோஸ்ட் அட்ரஸ் மட்டும் தான் நம்ம மிஷினுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஷேரிங் சேம் சப்நெட்ஸ், ஷேரிங் சேம் சப்நெட் மாஸ்க். சேம் சப்நெட் மாஸ்க் தான் இதான் அந்த மாஸ்க். ஷேரிங் சேம் சப்நெட் மாஸ்க் அப்படின்னா வந்துட்டு இதான் வந்து கிளாஸ்ஃபுல் நெட்வொர்க். கிளாஸ்ஃபுல் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இதை காப்பி பண்ணுங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணுங்க. முதல்ல நீங்க எடுத்து எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு இது தெரியும். நான் போட்டிருக்க மாதிரியே வந்துட்டு நீங்க வந்துட்டு இதை எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு இதை என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். எழுதிட்டீங்களா? தெரியலையா? கொஞ்சம் ஸ்கிரீன் மேல. ஒரே ஒரு டவுட், இந்த சப்நெட் மாஸ்க் போட்டீங்கல்ல, அது எப்படி நீங்க போட்டீங்க? அதான் ஃபார்முலா நேத்து சொன்னாங்கல, நம்ம வந்துட்டு நேத்து ஃபார்முலா படி என்ன வந்துரும், ஆல் ஒன்ஸ் இன் நெட்வொர்க் பிட்ஸ், ஆல் ஜீரோஸ் இன் ஹோஸ்ட் பிட்ஸ். ஆல் ஒன்ஸ் இன் நெட்வொர்க் பிட்ஸ், ஆல். முதல்ல சப்நெட் மாஸ்க்னா என்ன? சப்நெட் மாஸ்க்னா என்ன?
அது வந்து நெட்வொர்க் பிட்டும் ஹோஸ்ட் பிட்டும் செப்பரேட் பண்ணி எத்தனை நம்ம நெட்வொர்க் பிட்ஸ் சிஸ்டத்துக்கு. இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்குன்னு சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த சப்நெட் மாஸ்க்ன்றதை நம்ம கொடுக்குறோம். அதுக்கு ஃபார்முலா என்னது? நெட்வொர்க் பிட்ஸ் எல்லாமே 1 அப்ளை பண்ணணும், ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே 0 அப்ளை பண்ணனா சப்நெட் மாஸ்க் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் சொல்றோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம இந்த ஹோஸ்ட் பிட்டை மாறினதுனால, நெட்வொர்க் பிட்டை மாறினால நம்ம எக்ஸ்ட்ரா தேர்ட் லேயர்ல வந்து 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. இதுவரைக்கும் எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சப்நெட். ஸோ எக்ஸாம்ல வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் சப்நெட் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்நெட் கண்டுபிடிங்க, செகண்ட் சப்நெட் கேட்டாங்கன்னா செகண்ட் சப்நெட் மட்டும் கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் எழுதுனா போதும். தேர்ட் சப்நெட் கேட்டாங்கன்னா தேர்ட் சப்நெட் எது கேட்டாங்களோ அது மட்டும் எழுதுனா போதும். இங்க வந்து உங்க பிராக்டிஸுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நான் இந்த நோட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிடுவேன். நீங்க வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், நீங்க எழுதுனாதான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த இது தாட் இருக்கும். அதுக்காக தான் எழுத ஓகே. என்னன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னாதான். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ பாரோ பண்ணதுக்கு அப்புறம் நெட்வொர்க் பிட்ஸும் மாறிடும், ஹோஸ்ட் பிட்ஸும் மாறிடும். அப்படின்னா சப்நெட் மாஸ்க் மாறும். அதுக்காக தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா வந்துட்டு 2 பிட் எக்ஸ்ட்ராவா நெட்வொர்க் பிட்ஸ்ல ஆட் ஆயிருக்கு, 2 பிட் வந்துட்டு மைனஸ் ஆயிருக்கு ஹோஸ்ட் பிட்ஸ்ல. அதனாலதான் வந்துட்டு இந்த இது வரும். அப்படின்னா சப்நெட் மாஸ்க்கும் மாறும் அப்படின்றதா இங்க போட்டிருக்கு. ஓகே. தேர்ட் சப்நெட் ஐடி வந்துட்டு இதுதான் தேர்ட் சப்நெட் ஐடி. ஒரே நிமிஷம்.
அதிகம். என்ன ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த ஐடி வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து தனி நெட்வொர்க்கா பிரிச்சுட்டோம் இந்த ஐடியா வச்சு. இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த ஐடியா வச்சு நம்ம பிரிச்சுட்டோம். ஆனா இந்த நெட்வொர்க்கை வச்சு நம்ம வந்துட்டு இது வந்து பிசிக்கு அசைன் பண்ண முடியுமா? நெட்வொர்க் ஐடியோ இல்ல சப்நெட் ஐடியோ பிசிக்கு அசைன் பண்ண முடியுமா? அசைன் பண்ண முடியாது. சப்நெட் ஐடி அண்ட் நெட்வொர்க் ஐடி இஸ் நாட் அ வேலிட் அட்ரஸ். வேலிட் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். வேலிட் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹோஸ்ட் அட்ரஸ் வேணும். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு எத்தனை ஹோஸ்ட் அட்ரஸ் வரும் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் எத்தனை ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 14 இருக்கா? அதை 2 பவர்ல போடுங்க. அவ்வளவு ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து நம்ம கிடைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 பவர் 14 2 பவர் 14 புரியுதா? 2 பவர் 14 2 பவர் 14 எவ்வளவு வரும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13,000 வருமா? கால்குலேட்டர்ல எடுத்து போடுங்க. 16,000. ஆமா, 16,384. 16,000 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு நெட்வொர்க் ஐடிக்குமே எத்தனை வேலிட் ஹோஸ்ட் கிடைக்கும்? 16,384 -2. ஏன் -2 போடுறோம்? ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து சப்நெட் ஐடியா மாறிடும், இல்ல நெட்வொர்க் ஐடியா மாறிடும். லாஸ்ட் அட்ரஸ் வந்துட்டு அந்த நெட்வொர்க்கோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸா மாறிடும். அதனாலதான் -2 போடுறோம். அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வேலிட் எவ்வளவு கிடைக்கும்? வேலிட் வந்துட்டு நம்மளுக்கு 382. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன் இந்த சப்நெட்டுக்கு வந்துட்டு. என்னால 0 அப்ளை பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு 172.16.01 அப்படியே வச்சிருக்கேன். இப்போ வந்து ஹோஸ்ட் பிட்ஸ்ல வேல்யூ அப்ளை பண்ணணும். ஹோஸ்ட் பிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 1. சோ 1 அப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 172.16. அங்க வந்துட்டு அந்த ஆக்டிவேட்ல வந்துட்டு 64ல மட்டும் தான் 1 இருக்கு. அதனால 64. அடுத்த ஆக்டிவேட்ல 1ல மட்டும் தான் வேல்யூ இருக்கு. அப்படின்னா இதான் வந்துட்டு வேலிட் ஹோஸ்ட். வேலிட் ஹோஸ்ட் அட்ரஸ் to be assigned to system, assigned to device. இப்போ செகண்ட் ஹோஸ்ட் ஐடி கண்டுபிடிக்கனாலும் இதே தான். அப்படியே வந்துட்டு 10 அந்த பைனரி வேல்யூ மாறிட்டே தான் வரும். என்ன வரும்? 64.2 அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது மாறதான் போகுது. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் ஐடி வந்துட்டு 4 கிடைக்கும். நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஐடி வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதான சொன்னோம் 2 பவர் 2. அப்படின்னா வந்துட்டு 4 நெட்வொர்க் ஐடி வந்து கிடைக்கும். 4 நெட்வொர்க் ஐடி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு நெட்வொர்க் ஐடிக்குமே எவ்வளவு ஹோஸ்ட் அட்ரஸ் கிடைக்கும்? 16,382. எல்லாத்துக்குமே சப்நெட் மாஸ்க் வந்து சேம் தான். 255 192.0 இதான் வந்துட்டு வரப்போகுது.